எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா வந்து இந்த வீட்ல இருக்க அவங்களுக்கு வந்து சுத்தமா யார் கூடயும் வந்து ஒத்துப்போல அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ, அவங்களுக்கு தான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகி, அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆகுறது வந்து கன்டினியூவா வந்து பார்க்க முடியுது. ஸோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சபரியும், அரோராவும் வந்து கேப்டன் ரூமில், கானா வினோத் ரூமில் வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி மேக்கப் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அதை விளையாடிட்டு இருந்ததை பார்த்து, சாண்ட்ரா உள்ளே தூங்கிட்டு இருந்தவங்க எழுந்து போய் வெளியே படுத்து, அவங்க சாரி கேட்டும் உள்ளே வராமல் ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ, இப்போ ஹவுஸ்மேட்ஸ் மொத்த பேருமே வந்து பயங்கரமாக பயப்படுறாங்க அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுக்கே. ஆதிரை வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்னடா இவங்க ஏதாவது சொன்னாலே வந்து இப்படி பேசுகிறாங்க, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஸ்கூலா இது, இங்கே வந்து நம்ம லைட் ஆஃப் பண்ண உடனே தூங்குறதுக்கு, இது வந்து ஒரு பிக் பாஸ் வீடு, எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க, அதை புரிஞ்சுக்காமல் அவங்க பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரோரா அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுக்கே வந்து பயமாக இருக்குது, எனக்கு கில்ட்டாகவும் இருக்குது, அவங்க போய் வெளியே படுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் பேசினாலும் வந்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே வந்து அவங்க எங்கே ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் பார்வதி கிட்டே கொஞ்சம் நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறனால விஜய் பார்வதியும் கம்ருதீனும் இப்போ முழிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் போய் பேசுகிறாங்க, என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இவ்வளோ நாள் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நைட் நேரத்தில் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ அதையும் மீறி இவங்க வந்து ரிப்பீட்டடாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வேணுன்ட்டே நான் தூங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் தானே இவங்க பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஆதிரை வந்து சொல்கிறா, இது வந்து ஸ்கூல் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அப்போன்னா அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும், அப்போ ஸ்கூல்லனா நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு விஜய் பார்வதி அப்படியெல்லாம் இல்லை, இது வந்து யூஸ்வலாகவே வந்து இந்த இடத்துல அப்படி தானே அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பயப்படுறாங்க அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்வதி வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்கிறாங்க. பட் அவங்க திரும்ப திரும்ப உனக்கு தூக்கம் வரலன்னா மற்றவங்க வந்து தூங்கவே கூடாதா, ஸோ மற்றவங்க தூக்கத்தை கெடுக்கிறது தான் அவன் வேலையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்கள வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இதுங்க கிட்டலாம் என்னால் போராடவே முடியாது, இவங்க திருந்தவும் மாட்டாங்க. ஒரு பக்கம் வந்து சபரி வந்து வாய்ஸ் கேட்குது, அதுக்கப்புறம் கனி சிரிப்பு சத்தம் கேட்குது, கனி உடம்பு சரியில்லைனா இவங்கெல்லாம் இப்படி கத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி டேப்லெட் போட்டு படுத்துட்ருக்கேன், அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கேங்கில் இருக்கிற திவ்யாவே வந்து இப்போ எழுந்து உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிற விஷயங்கள் முக்கால்வாசி வந்து இவங்க அசம்ஷனில் தான் வந்து சொல்கிறாங்க, இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போ திவ்யா வந்து நார்மலாக வந்து திவ்யாகிட்டேயும் வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க, ஆதிரை, அரோரா எல்லாருமே. ஸோ இப்போ யாரும் வேணும்னே வந்து பண்ண போகிறதில்ல, அதை 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 தாண்டி யார் வந்து இன்டென்ஷனாக இதை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நீங்கள் போய் சொல்லிட்டீங்கல்ல சாரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், விட்டுருங்க. இன்றைக்கி கூட எனக்கு என்கூட டாஸ்கில் பேச மாட்டாங்கன்னு நினச்சேன், நார்மலாக தான் வந்து பேசினாங்க, ஆனால் இப்போ இப்படி பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க சாண்ட்ரா வந்து திவ்யாவும் வந்து இவங்கனால தான் எழுந்து உட்காந்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்களோட பாயிண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் லைட் ஆஃப் பண்ணிட்டா தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைட்டே ஆஃப் பண்ணுறாங்க, அதை தாண்டி இப்படி இங்கே எப்படி பேசிகிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க. இதில் வினோத் வேறு வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தது பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா வினோத் ரூமில் தான் அவங்க கத்திட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணல, சாண்ட்ரா வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ அவங்க டக்குன்னு வந்து அவங்க எழுந்த உடனே வந்து இப்போது அவரும் வந்து போய் கொஞ்சம் காமாக தான் வந்து பேச ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாதிரி ரூடாக இருக்கிறனால டக்குன்னு அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இப்போ 4-5 வாட்டி போய் 2-3 வாட்டி போய் கேட்டார், வாங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் வரமாட்டேன், இங்கே தூங்குறேன் அப்படின்னு. சரி தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் படுக்க வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி அவர் ஒரு பொறுமையாக பேச போனாலும் அவங்க டக்குன்னு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க. அதனால் அப்படியே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறதே வந்து சுத்தமாக தெரியல. இப்போ கமருதீன் வந்து அவரும் பொறுமையாக வந்து வாங்கக்கா நான் வந்து பேசுகிறேன், நீங்கள் வந்து இனிமேல் எல்லோரும் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே வந்து படுத்துட்ருக்காங்க. நீ வந்து வினோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்க போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ என்னென்னே ஒன்றுமே புரியல. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.